எதிர்நீச்சல் சீரியல் நந்தினியை நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்களுடைய யதார்த்தமான நடிப்பு தான் இப்போ வரைக்கும் அந்த சீரியலில் கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சீரியலில் நந்தினி மாதிரியும் ஒரு சிலர் இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. குறிப்பாக கதிர் நந்தினி இந்த பேருக்காகவே நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் இவர் தான் உங்களுடைய ரியல் கணவரா அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் கேட்டுட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி அவங்கள பற்றி தெரியாத நிறைய விஷயங்களை ரீசெண்ட் டைமில் ரொம்ப எமோஷ்னலாக ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை பல பேருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கலாம், எப்படி அவங்க அதை கடந்து வந்தாங்க அப்படின்றத. கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே பிடிக்கும் இவங்களுடைய ரசிகர்களுக்கு. தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இவங்களுடைய ரியல் நேம் ஹரிப்ரியா. இவங்களை தயிர் சாதம் சொன்னால் 90s கிட்ஸுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். கிட்டத்தட்ட 17 வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. 17 இயர்ஸ் ஆஃப் ஹரிப்ரியா அப்படின்றத தான் செலப்ரேட் பண்ணிட்டு வராங்க. தயிர் சாதமாக எதில் நடிச்சிருப்பாங்கன்னா கனா காணும் காலங்கள் இந்த சீரியலில் தான் இவங்க நடிச்சிருந்தாங்க. அதில் விஷ்ணு கூட தான் பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். பிரியமானவள் இசைப்பிரியான்னு சொன்னால் கூட நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு அசீம்க்கு பேர் பண்ணுற மாதிரியான சீக்வன்ஸ்லாம் இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சீரியலில் இவங்க நடிச்சிருக்காங்க. விதி அப்படின்ற சீரியலில் மெயின் லீட் கேரக்டர்லாம் பண்ணியிருக்காங்க. அதுதான் அவங்களுடைய ஃபஸ்ட்டு நெகட்டிவ் ரோல். ஸோ அதெல்லாம் தொடர்ந்து இப்போ எதிர்நீச்சல் சீரியல், ஒரு பக்கம் விஜிங், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஆக்ட்ரஸ், இன்னொரு பக்கம் டான்ஸர், இப்படி தன்னுடைய கெரியரை அவங்க ரொம்ப நல்லாவே கொண்டு போயிட்டுருக்காங்க. லைஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா எல்லாம் சேர்ந்தது தான். ஸோ பர்சனல் லைஃப் எடுத்துக்கிட்டோன்னா அவங்களுடைய காதல் கணவர் அவங்கள விட்டு பிரிஞ்ச கதை இது எல்லாமே தெரியும். அவங்க முன்னாள் கணவர் யாருன்றது பல பேருக்கும் தெரிஞ்சிருக்கவும் வாய்ப்புகள் இருக்குது, சில பேருக்கு தெரியாமலும் இருக்கும். ஏன்னா ஒரு சில இந்த எதிர்நீச்சலில் நந்தினி கதிர் பேரை பார்த்துட்டு ரியல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபான்ற மாதிரி கேள்விலாம் கேட்குறாங்க. ஆனால் அவங்க 2 பேருக்கும் 10 வருஷம் நட்பு, அந்த அளவுக்கு ஒரு நல்ல நட்பு இருக்காம். ஸோ இவங்க ரியல் பேர்லாம் கிடையாது, ரியல் பேர் தான். வாணி ராணியில் கௌதமாக நடிச்சிருப்பார், அவர் தான் இவங்களுடைய முன்னாள் கணவர். ஸோ இவங்க 2 பேருக்கும் இடையில் நிறைய கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்பட்டது. அந்த சமயத்தில் சேரணும், நீங்கள் 2 பேரும் சேரணும், நீங்கள் க்யூட் கப்புள் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. உங்கள் பையனுக்காக சேருங்க இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் அவர் என் பையனையும் பார்க்க விட மாட்டாங்க வீடியோ போட்டுட்டு இருந்தார். இப்படியே தான் போயிட்டு இருந்தது. அதை பார்த்துட்டு கூடிய சீக்கிரம் இவங்க இன்னொரு மேரேஜ் பண்ணிப்பாங்க, அவர் இன்னொரு மேரேஜ் பண்ணிப்பார், இப்படிலாம் சொல்லிட்டு இருந்த தருணத்தில் இவங்க இப்போ வரைக்கும் யாரையுமே திருமணம் பண்ணலை. சிங்கிள் மதராக தான் அவங்களுடைய மகனை வளர்த்துட்டு வராங்க. அவங்களுடைய மகனே பிரித்திவ், இவர் இப்போ 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்காரு. ஸோ இவங்களுடைய வாழ்க்கை முழுக்க 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 அவங்களுடைய மகனுக்காகவே அர்ப்பணிச்சிட்டாங்களாம். ஸோ மகனால் தான் இப்போ இவங்க உயிரோடவே இருக்காங்களாம், அதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க பார்த்திங்கன்னா ஒரு அன்புக்காக, இந்த கேரிங்காக ரொம்ப ஏங்குறாங்க. ஏன்னா இவங்க தான் மற்றவங்களுக்கு அன்பும் கேரும் கொடுத்துட்டு இருந்தாங்களே தவிர அவங்களுக்கு கொடுத்தவங்களாம் விட்டுட்டு போயிட்டாங்களாம். அண்டு கொடுக்கவும் யாரும் இல்லையா. இப்போது ஒரு சர்ப்ரைஸ் மூமெண்ட்லாம் இருக்குல்ல, விருது விழாவில் இருக்கலாம், இல்லைனா இன்டர்வியூவில் இருக்கலாம், இது போல் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கெலாம் இவங்களுக்கு ஆளே இல்லை அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருந்த தருணத்தில் தான் அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு பிடி வந்திருப்பாங்க. அதாவது அதே சீரியலில் இவங்களுக்கு சிஸ்டராக நடிச்சிருப்பாங்க. ஸோ பிடியே எல்லாருக்கும் தெரியும். கண்டிப்பாக டிடியோட சிஸ்டர் பிடி இந்த சீரியலில் ரொம்ப நல்லாவே நடிச்சிட்டு வராங்க. அவங்களுடைய ஸ்லாங்காக இருக்கட்டும், அவங்க கேங்காக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. வாழ்க்கையில் அவ்வளோ வழிகளை இவங்க அனுபவிச்சிருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே ஒரு தனிமை வெறுமையிலே வாழ்ந்திருக்காங்க. அந்த அளவுக்கு வெறுமையோடு இருந்தவங்க அதெல்லாம் கடந்து எப்படி வரணுன்றத நடிகை ராதிகா அவர்களை பார்த்து இவங்க நிறைய விஷயங்களை இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்களாம். ஏன்னா ராதிகா அவர்களை பொறுத்த வரைக்கும் பர்சனல் லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறையவே இருந்திருக்கு. ப்ரொஃபஷ்னலாக அவங்க டாப் லெவலில் இப்போ வரைக்கும் தாய்க்கிழவி இந்த படத்தில் கூட அவங்க டிஃப்ரெண்ட்டான ரோல் எடுத்து பண்ணியிருப்பாங்க. அதில் நிறைய மெசேஜும் கன்வே பண்ணியிருப்பாங்க. பெண்களுக்கு எது முக்கியன்றதை ரொம்ப குறிப்பாக சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி அவேர்னஸ்லாம் க்ரியேட் பண்ணுற வகையில் சின்ன திரையிலையும் நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதே சீரியலில் தான் அந்த வாணி ராணியில் தான் கௌதம் கேரக்டர் ஒர்க் பண்ணியிருப்பார். அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்குமா. ஏன்னா அவ்வளோ வழிகளையும் கடந்து இந்த அளவுக்கு டாப் லெவலில் இருக்காங்கன்னா நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க ப்ரொஃபஷ்னல் தனியாக பர்சனல் தனியாக பிரித்து பார்க்குறது எப்படி, இது எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட இருந்து லேர்ன் பண்ணுறாங்களாம். ஸோ இப்போ வரைக்கும் அவங்க தூங்குறாங்களா இல்லையா, எப்படி இவங்களால இவ்வளோ விஷயங்கள் பண்ண முடியுது அப்படின்ற கேள்வி இப்போ வரைக்கும் இவங்களுக்கு இருக்காம். அண்டு கதிர் நந்தினி இந்த பேரில் கதிராக நடிக்கிறார்ல, இவரை பற்றி நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இருந்தாலும் இவருக்கும் இவங்களுக்கும் 10 இயர்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காம். இந்த அடிக்கிற மாதிரியான சீன்ஸ்லாம் வரும், அது ரியலாகவே அவர் அடிப்பாராங்க. அதனால் என்னடா இந்த மனுஷன் இப்படி அடிக்கிறாரே அப்படிலாம் நினைக்காம அந்த சீன் நல்லா வரணும் அப்படின்ட்டு இவங்க ஓகே சொல்லுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல்
இப்போ ஏதாவது நமக்கு தெரிஞ்சதோ இல்லை நம்ம வந்து அவருக்கு ஏதாவது ஒன்று சொல்லி கொடுக்குறோன்னா அந்த இடத்துல நீ சொல்லி நான் ஏன் செய்யணும்னா எதுவுமே சொல்ல மாட்டாராம். ஓகே நம்ம இப்படி பண்ணலான்ட்டு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிலாம் பண்ணுவாங்களாம். அந்த அளவுக்கு 2 பேருக்குள்ள ஒரு புரிதல் இருக்குது. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் லாங் லைஃப் இருக்கணும் அப்படின்றத இவங்க நம்புகிறாங்க. அண்டு அப்படி இருந்ததுனால தான் திரும்பவும் இதே கப்புள் இதே பேர் வந்து திரும்பவும் வந்து ஆடியன்ஸ் ரொம்ப விரும்பி திரும்ப இவங்களே நடிக்கிட்டோன்னு சொல்லியிருக்காங்க. இல்லைனா எப்போயோ இந்த சீரியல் விட்டு நான் போயிருக்கலாம், இல்லை அவர் போயிருக்கலாம், எப்படி வேணாலும் ஆயிருக்கலாம். ஸோ இந்த பாண்ட் எல்லாருக்கும் இருக்கணும். ஒரு ஆக்டர் ஆக்ட்ரஸ்க்கு இடையில் எந்த ஈகோவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் நம்ம லைஃப்பும் சூப்பராக இருக்கும், கெரியரும் நல்லா இருக்குன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. உண்மையிலே இவங்க ரொம்ப நல்லா டான்ஸ் பண்ணுவாங்க. பிடி அவர்கள் கூட சேர்ந்து பிடி நிறைய இப்போ வந்து அவங்க ஒரு கிளாசிக்கல் டான்ஸராக இருந்தாலும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா அழகாக கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஆன்லைன்லேயே நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்க முடியுது. அந்த மாதிரி இவங்களும் ரொம்ப நல்லா டான்ஸ் பண்ணுவாங்க. இவங்கள சின்ன திரை கீர்த்தி சுரேஷ் அப்படிலாம் கூட சொல்லிட்டு இருக்காங்களாம். ஸோ கீர்த்தி சுரேஷ் இப்போ வந்து வெயிட் லாஸ்லாம் பண்ணிட்டாங்க. ஆனால் இவங்க ஆரம்பத்தில் கீர்த்தி சுரேஷ் எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி மாறிட்டாங்கன்ற மாதிரியான விமர்சனங்களையும் பார்க்க முடியுது. அதை இவங்க அக்செப்டும் பண்ணிக்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க அளவுக்கு நம்மளும் வந்து அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம், ஒரு பாசிட்டிவிட்டிவாக இவங்க எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டதுனால லைஃப்பில் எவ்வளோ விஷயங்கள் நடந்தாலும் ஓகே இதுவும் கடந்து போகும், இதுலேருந்து நம்ம கடந்து வரணும் அப்படின்ற மனநிலை இவங்களுக்கு இருக்குது. ஸோ அவங்களுடைய மகன் தான் இவங்களுடைய வாழ்க்கை எல்லாமே. கண்டிப்பாக அவங்களுடைய மகனை ரொம்ப நல்லா வளர்த்துட்டு வராங்க. ஏன்னா இது வரைக்கும் எந்த மீடியாலையும் அவங்களுடைய மகனுடைய ஒரு சின்ன ஃபோட்டோஸ் கூட போட்டது கிடையாது. ரொம்ப 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 சின்ன வயசில் அந்த ஃபோட்டோஸ் மட்டும்தான் கிடச்சிருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப கண்ணியமாக வளர்த்துட்டு வராங்கன்ட்டு நிறைய பேர் இவங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க, நிறைய பேர் ஆறுதலும் சொல்கிறாங்க. உங்களை மாதிரி தான் நாங்களும் இருக்கோம், நாங்கள் வந்து கண்டிப்பாக இதிலேருந்து மீண்டு வருவோன்ட்டு நீங்கள் பேசுகிறது எங்களுக்கு ஆறுதலாக இருக்குன்ற மாதிரி கமெண்ட்ஸ்லாம் பார்க்க முடியுது. ஸோ கண்டிப்பாக இவங்க பேசுகிற பேச்சுக்களை நம்ம அக்செப்ட் பண்ணலாம். ஏன்னா சில பெண்கள் வந்து குழந்தைங்களுக்காகவே கடைசி வரைக்கும் 2வது திருமணம் இல்லை இன்னொரு வாழ்க்கையை தேடி போகிறதே கிடையாது. அந்த குழந்தைங்கள நம்ம வளர்த்து பெரிய ஆள் ஆக்கணும், நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும். யாரெல்லாம் இந்த சொசைட்டியில் நம்மளை தப்பாக பேசினாங்களோ அவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்க வைக்கணுன்ற ஒரு போராட்ட களத்திலேயே தான் இங்கே பல பெண்களுடைய வாழ்க்கை இருக்குது. ஸோ இவங்க ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறதுனால இது நல்லா வெளியே தெரியுது. ஆனால் இந்த மாதிரி வெளியே சொல்ல முடியாத வலி வேதனைகளோட பல பெண்களுடைய வாழ்க்கை இங்கே இருக்குது. அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு நல்ல ஆறுதலாகவும் இருக்கும். ஸோ லைஃப் நம்மளை வந்து எந்த இடத்துலையும் நிறுத்தாது, ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம அது கூட சேர்ந்து ஓடினா மட்டும்தான் எந்த இடத்துக்கு நம்ம போகணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துக்கு போக முடியும். ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமானு கேட்டால் கண்டிப்பாக அந்த இடத்துல வலிகளை அனுபவிக்கிறவங்களுக்கு அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ. அந்த வகையில் நீங்கள் இவங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிக்கலாம். உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.